பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 10. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முடக்கப்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் முடக்கப்படும் போது, முடங்கி எந்த இடத்திலும் வழி இல்லை என்று இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும்? இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறோம். முன்பதாக செங்கடல், பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். கர்த்தர் தான் அவர்களை பாளையம் இறங்க சொன்னார். இரண்டு பக்கமும் மலைகள், வலது பக்கம் இடது பக்கம். இப்பொழுது அவர்கள் பின்னாக திரும்பி பார்க்கிறார்கள். அங்கு பார்த்தால் எகிப்தியர்கள் சேனைகளோடு வருகிறார்கள். இப்பொழுது இவர்களுக்கு பயம், ஒரு முடக்கப்பட்ட சூழ்நிலை. கொஞ்ச நேரத்தில் இப்போ பார்வோனும் அந்த சேனையும் இந்த ஜனங்களை மறுபடியும் பிடித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, இல்லாவிட்டால் ஒரு யுத்தம் கலக்கும் சூழ்நிலை. அப்படி யுத்தம் கலந்தால் இவர்கள் கையிலே ஆயுதங்களோ பட்டயங்களோ ஒன்றுமில்லை. அவர்கள் திகைத்து போய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களில் யாராகிலும், ஆண்டவரே நான் முடக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு வியாதி என்னை முடக்கி வச்சிருக்கு, வேலைக்கு செல்ல முடியல, என்னால் நிம்மதியாக தூங்க முடியல, என்னால் குடும்ப உறவில் உண்மையாக இருக்க முடியல, எங்கே பார்த்தாலும் சண்டை பிரச்சனை, எங்கே போனாலும் இருக்கும், ஒரு முடங்கி போய் என் ஆவி முடங்கி போய் நான் சோர்வோடு இருக்கிறேன்னு இந்த காலை வேளையில் சொல்லுகிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ரேமா, முடக்கப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறவைகளை யோசியுங்கள். முடக்கப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறவைகளை பாருங்கள். எது உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களின் கையிலே இரண்டு காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, இவர்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற மோசே. ரெண்டு, இவர்கள் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற கோல். மோசே அங்கே உண்டு, மோசேயின் கையிலே இருக்கிற கோல் உண்டு. இவைகள் இரண்டும் தான் முடக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதாகிலும் ஒரு காரியத்திலே சிக்கி இருந்தால், விடுதலை வேண்டுமென்று காத்திருப்பீர்களே ஆனால், முடங்கி போயிருப்பீர்களே என்றால், எல்லா ஞானத்தையும் பயன்படுத்தி எல்லாவற்றையும் யோசித்து இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, உங்களுக்கான மோசேயை கண்டுபிடியுங்கள். அது யார்? கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற சபையின் மெய்ப்பனாகிய கர்த்தருடைய ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரன்ட்ட முதல்ல போங்க. போகும்போது நம்பிக்கையோடு போங்க. ஊழியக்காரர் சொல்கிறத கண்டிப்பாக கேட்போம் என்று சொல்லி போங்கள். ராசிபலன் மாதிரி குறி கேட்குற மாதிரி போகாதீங்க. கர்த்தர் எனக்காக ஏற்படுத்தின ஊழியக்காரன், என்னை மேய்க்கிற கர்த்தருடைய ஊழியக்காரன், அவரிடத்தில் வார்த்தை உண்டு. அந்த வார்த்தை முடக்கப்பட்டிருக்கிற இடத்திலே என்னை விடுதலையாக்கும். அந்த நம்பிக்கையோடு ஊழியக்காரன்ட்ட வாங்க. ரெண்டாவது, ஊழியக்காரன் கொடுக்கிற கோல், அந்த வார்த்தை என்கிற கோல், அது என்ன செய்யும்? வழி இல்லாத இடத்திலே வழியை உண்டு பண்ணும். அது கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் யோசனையில் அவ்வளவு சரியாக படாதது போல் தோணும். ஆனால் அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. இந்த ஜனங்கள் மோசேட்ட போய் பேசும்போது, மோசே கர்த்தர்ட்ட போய் கேட்குறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சும்மா இருங்கள், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் நின்று கொண்டு எகிப்தியருக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். என்ன பவர்ஃபுல் வேர்டு! இந்த நேரத்தில் அமைதியாக இருங்க. மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்க, கோலை இப்போ யூஸ் பண்ணு. அந்த செங்கடலை பார்த்து, சிவந்த சமுத்திரத்தை பார்த்து, அந்த கோலை நீட்டு, அந்த கோலை நீட்டி நட, இது எல்லாம் செய். நீங்கள் செய்யும்போது அந்த செங்கடல் பிளக்கும். இந்த காலை வேளையில் ஆண்டுடைய நாமத்தினால உங்களுக்கு நான் சொல்கிறேன்,
வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துட்டேன், கோலை கர்த்தர் கொடுத்துட்டாரு. நீங்கள் எழும்பி யுத்தம் செய்யுங்கள். எழும்பி நடங்க சிஸ்டர், நடங்க பிரதர். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியத்தை நோக்கி புறப்பட்டு போங்க. யோசிக்காதீங்க, நேற்று இப்படியாச்சே, பின்னால் இப்படி வருவாங்களே, இந்த பாரம் என்ன அழுத்துதே, அந்த கடன் என்ன அழுத்துதே, இதில் முடங்கி இருக்கிறேனே, என்னால் ஜெயிக்க முடியலையே. யோசிக்காதீங்க. எழும்பி புறப்பட்டு போங்க. நீங்கள் புறப்படும் போதே கர்த்தர் உங்களோடு புறப்பட்டு கொண்டிருக்கிறார். நடக்கிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேனே. இவ்வளவையும் சொல்லிவிட்டு கர்த்தர் சும்மா இல்லைங்க. முழுவதும் இந்த ஜனங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருந்தார். பலத்த கீழ்காற்றை கர்த்தரே வரப்பண்ணினார், வீச பண்ணினார். ஆகவேதான் அந்த செங்கடல் இரண்டாக பிரிந்து தண்ணீர் மதில்களாக நின்றது. உங்களுக்காகவும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஊழியனாகி என்னை வைத்திருக்கிறார். வார்த்தை என்னும் கோலை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எழும்பி இந்த 2025 முடக்கத்தை மறந்துட்டு கொடுக்கப்பட்ட அந்த 2 காரியங்களை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் முடங்கி போய் சோர்ந்து போய் ஆண்டவரே எந்த காரியத்திலும் ஈடுபட முடியாதபடிக்கு ஒரு சுணக்கத்தின் ஆவியோடு இருக்கிறவர்களை இயேசுவின் நாமத்தில் இந்த காலைவெளியில் நான் விடுதலையாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்களை விடுதலையாக்குகிறேன். உங்கள் நாமம் அவர்களை எழும்ப பண்ணட்டும். ஆண்டவரே, ஊழியனையும் ஊழியனுடைய கையில் இருக்கிற கோலையும் அவர்கள் நம்பட்டும். நீர் முழுவதும் கிரியை செய்கிற தேவன் என்பதை இவர்கள் நம்பட்டும். ஆண்டவரே, உடைய இருதயம் விசுவாசிக்கட்டும். சோர்வை உதறி தள்ளிவிட்டு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், ராஜா உன்னில் பிரியப்படுகிறார் என்ற வார்த்தையின்படி அவர்கள் எழும்பி உற்சாகமாய் கிரியைகளை நடப்பிக்க கர்த்தர் உதவி செய்யும். தடைகளை அகற்றுகிற தேவன் நீர் முன்பதாக சென்று கொண்டிருக்கிறீர். இவர்கள் உம்மை பிடித்து கொண்டு ஆளுகை செய்யட்டும். கர்த்தர் அந்த கிருபையை தருகிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தங்கள் பிரச்சனைகளையே பேசிக்கொண்டு, தங்களுடைய வியாதிகளையே பேசிக்கொண்டு, பிசாசையே மகிமைப்படுத்தி கொண்டில்லாதபடிக்கு உம்மால் ஜெயம் எடுக்க, உம்மால் ஜெயிக்க இந்த காலவெளியிலே கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஆலோசனையின்படி முடக்கத்தை விட்டு கொடுக்கப்பட்டவைகளோடு எழும்ப உதவி செய்யும். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் அதற்கு செவி கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.